வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில இங்க கொடுத்திருக்கிற இந்த குறை 3 எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 10x கழித்தல் 3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த இருபடி சமன்பாட்டை தான் நம்ம தீர்க்க போறோம். இது ஏற்கனவே திட்ட வடிவத்துல தான் இருக்கு. இதை நம்ம பல வழிகளில் தீர்க்கலாம். ஆனா குறிப்பா எல்லாரும் இத குவாட்ரேட்டிக் ஃபார்முலா, அதாவது இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி தான் தீர்ப்பாங்க. நாமளும் அதே முறையிலேயே இந்த கணக்கு போடலாம். சரி, இதை நான் திரும்ப எடுத்து இங்க எழுதிக்கிறேன். குறை 3 எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 10x கழித்தல் 3 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை நம்ம முறையா பயன்படுத்திட்டே இருக்கிற வரைக்கும் அது இந்த சமன்பாட்டுக்கு ஒரே மூலங்களை, அதாவது ஒரே தீர்வுகளை தான் எப்பவும் கொடுக்கும். நான் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கணக்கை அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை 2 முறை பயன்படுத்தி போட்டு காமிக்கிறேன். சரி, இப்போ முதல்ல இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதற்கான அந்த சூத்திரத்தை எழுதிக்கலாம். இப்போ ax-இன் அடுக்கு 2 கூட்டல் bx கூட்டல் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு திட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்னா அதோட மூலங்கள் என்னவா இருக்கும்னா x ஈக்குவல் டு குறை b மிகை அல்லது குறை வர்க்கமூலத்துக்குள்ள b-இன் அடுக்கு 2 கழித்தல் 4ac, இது எல்லாத்துக்கும் கீழ் 2a. இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்க பூர்த்தி முறை, அதாவது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் மூலமா கிடைச்சது. அதை நீங்க வேற காணொளியில பார்க்கலாம். சரி, இப்போ இதுதான் இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதற்கான சூத்திரம். இது எப்பவுமே 2 தீர்வுகளை கொடுக்கும். ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மிகை வர்க்கமூல மதிப்பு 1 கிடைக்கும், அப்புறம் குறை வர்க்கமூல மதிப்பு 1 கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இதை இந்த சமன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். இங்க ஏயோட மதிப்பு என்ன? குறை 3. பியோட மதிப்பு என்ன? 10. அப்புறம் சியோட மதிப்பு என்ன? குறை 3. சரி, இப்போ அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை பயன்படுத்தினா நமக்கு x ஈக்குவல் டு குறை b, அதாவது இங்க பியோட வேல்யூ என்ன? 10. அப்போ குறை bனா குறை 10, அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்குள்ள b-இன் அடுக்கு 2, அப்போ 10-இன் அடுக்கு 2 என்னது? 100 கழித்தல் அப்புறம் 4ac, அதாவது 4 பெருக்கல் குறை 3 பெருக்கல் குறை 3, அப்புறம் இது எல்லாத்துக்கும் கீழ் 2a, அதாவது 2 பெருக்கல் குறை 3 குறை 6ன்னு கிடைக்கும். இப்போ இது ஈக்குவல் டு குறை 10 மிகை அல்லது குறை வர்க்கமூல குறியீட்டுக்குள்ள 100 கழித்தல் இந்த குறை 3 பெருக்கல் குறை 3 மிகை 9, அப்புறம் மிகை 9 பெருக்கல் குறை 4னா குறை 36ன்னு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் கீழ் குறை 6. இது ஈக்குவல் டு குறை 10 மிகை அல்லது குறை ஸ்கொயர் ரூட்குள்ள 100 கழித்தல் 36னா 64. இது எல்லாத்துக்கும் கீழ் குறை 6. இப்போ இந்த 64க்கு வர்க்கமூலம் எடுத்தா 8ன்னு கிடைக்கும். அதை நம்ம எழுதிக்கலாம். குறை 10 பிளஸ் ஆர் மைனஸ் 8, இது எல்லாத்துக்கும் கீழ் குறை 6. இது எக்ஸுக்கு சமம். இப்போ நம்ம மிகை மதிப்பை முதல்ல எடுத்துக்கலாம். குறை 10 மிகை 8, அப்போ என்ன கிடைக்கும்? குறை 2, அதன் கீழ் குறை 6 அப்படின்னு கிடைக்கும். அதாவது நம்ம மிகை மதிப்பை எடுத்தோம்னா நமக்கு இது கிடைக்கும். அப்புறம் இது ஈக்குவல் டு 1-இன் கீழ் 3. இப்போ நம்ம குறை மதிப்பை இங்கே எடுத்துக்கிட்டோம்னா குறை 10 கழித்தல் 8, அப்போ குறை 18ன்னு கிடைக்கும். அதன் கீழ் குறை 6, அப்போ இது எதுக்கு சமம்? மிகை 3க்கு சமம். அப்ப இந்த இருபடி சமன்பாட்டுக்கான 2 தீர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகை 1-இன் கீழ் 3, அப்புறம் மிகை 3. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்னையும் காமிக்க விரும்புகிறேன். அதாவது இதை நம்ம வேற மாதிரி போட்டால் கூட இதே விடை தான் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. சரி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த முதல்ல இருக்கிற இந்த கெழு ஒரு குறை மதிப்பா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இது மிகை 3ஆ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த குறை குறியீட்டுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த சமன்பாட்டோட 2 பக்கத்துலயும் நம்ம குறை 1ஆல பெருக்கிட்டோம்னா
இந்த குறை குறியீடு போயிடும். சரி, இப்போ அந்த சமன்பாட்டை குறை 1ஆல பெருக்கினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 எக்ஸின் அடுக்கு 2 கழித்தல் 10x கூட்டல் 3 ஈக்குவல் டு 0 இன்ட்டு குறை 1 0ன்னு தான் கிடைக்கும். சரி, இப்போ இதில் ஏயோட வேல்யூ என்ன? 3. பியோட வேல்யூ என்ன? குறை 10. அப்புறம் சியோட வேல்யூ என்ன? 3. இப்போ நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணினோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு குறை பி, இங்கே பியோட வேல்யூ குறை 10. அப்போ குறை பினா குறை பெருக்கல் குறை 10 மிகை 10 மாறிடும். அப்புறம் மிகை அல்லது குறை வர்க்கமூல குறியீட்டுக்குள்ள குறை 10ஓட வர்க்கம் என்ன? 100. அப்புறம் கழித்தல் 4 ஏசி, இங்கே ஏசி வந்து 3 பெருக்கல் 3 9. அப்புறம் பெருக்கல் குறை 4னா குறை 36ன்னு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் கீழ் 2 ஏனா 2 இன்ட்டு 3 6ன்னு கிடைக்கும். இப்போ இது ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்குள்ள 100 கழித்தல் 36னா 64. அப்புறம் 64ஓட வர்க்கமூலம் வந்து 8. அதை நாம் நேரடியாகவே எழுதிடலாம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் கீழே 6. இப்போ இங்கே நாம் மிகை மதிப்பை முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா 10 கூட்டல் 8ங்கிறது 18. அதன் கீழ் 6ங்கிறப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். அல்லது குறை மதிப்பை எடுத்துக்கிட்டோன்னா 10 கழித்தல் 8 வந்து 2. அதன் கீழ் 6னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன் கீழ் 3ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விடைகளுமே ஒன்று தான்னு.